அட பாவீங்களா, இவ்வளவு நாளா இந்த விஷயம் தெரியாம ஏமாந்துட்டேனே. நான் மட்டும் இல்லங்க, எலக்ட்ரீஷியன், பிளம்பர், அதே மாதிரி லேத் ஒர்க் ஷாப், வெல்டிங் ஒர்க் ஷாப் வச்சிருக்கவங்க எல்லாத்துக்குமே இப்படி ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குங்கிறதே தெரியாம ஏமாந்துகிட்டு இருக்கோம். அதாவது பாத்தீங்கன்னா நண்பர்களே, காலையிலேயே இந்த ஹைட்ராலிக் ஜாக்கி எடுத்துட்டு வந்து ஆயில் சீல் மாத்த வாடிக்கையாளர் கொடுக்க, நான் அதை பார்க்க அதுல நெட் ஃபுல்லா எங்கேஜ் ஆகாம இருந்துச்சுங்க. பிரிச்சுட்டு பார்த்தா உள்ள பிசுறு இருந்துச்சு. ஒண்ணு அந்த பிசுரை லேத் மிஷின்ல போர் பண்ணி எடுக்கணும், இல்லனா கிரைண்டிங் மிஷினை வச்சு கிரைண்டிங் பண்ணி எடுக்கணும். கிரைண்டிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு ஆழமா வச்சு கிரைண்டிங் பண்ண முடியாது. காரணம் மிஷின் அவ்வளவு சின்ன போர் உள்ள போகாது. இந்த மாதிரி இடங்கள்ல கிரைண்டிங் மிஷினோட அந்த ஸ்பிண்டில் மட்டும் கொஞ்சம் லெங்தா இருந்தா தேவலாம்னு நிறைய பேருக்கு தோணும். அந்த லெங்தான ஸ்பிண்டில தான் இப்போ நம்ம ரெடி பண்ண போறோம். இந்த அடாப்டர் பொதுவா பாத்தீங்கன்னா 6 இன்ச்சுக்கு நான் ரெடி பண்றேன். கிட்டத்தட்ட M10ல 1.5 mm ஸ்டாண்டர்ட் பிட்ச், இன்னர் த்ரெட், அவுட்டர் த்ரெட் ரெண்டுமே 0 வச்சு ஃபினிஷிங் பண்ணிருக்கோம். 16 mm அவுட்டர் டயா வச்சு மொத்த ராடியுமே ரெடி பண்ணிட்டோம். செக் பண்ணா அட்டகாசமா இருக்குங்க. ஒரு இடத்துல கூட வைப்ரேஷனே இல்லாம பக்காவா ஃபினிஷிங் ஆயிடுச்சு. முக்கியமா எலக்ட்ரீஷியன், பிளம்பர் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.